இன்னைக்கு நம்ம நியூஸ்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையான இந்தியாவை ஆட்சி செய்த கிழக்கிந்திய கம்பெனி தற்பொழுது இந்தியாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னும் இந்தியாவை விட்டு அது போகல. அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தற்பொழுது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார்கிட்ட அது இருக்கு, தற்பொழுது அவங்களுடைய லாபம் என்ன அப்படிங்கிற முழுமையான தகவலை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துவாங்க. ஒரு காலத்துல இந்தியாவை ஆட்சி செய்த கிழக்கிந்திய கம்பெனி தற்பொழுது இந்தியாவில் இன்னும் இன்னைய நாள் வரை இயங்கிக்கிட்டு தான் வருது. 1690 கிழக்கிந்திய நிறுவனத்தின் முதல் தொழிற்சாலையா கொல்கத்தாவில் இது அமைக்கப்பட்டுருச்சு. இதற்கு நாணயங்கள் அச்சிடும் தகுதியும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கிழக்கிந்திய கம்பெனியுடன், அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி படித்த நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்களும் தெரிஞ்சு பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லை, இந்த உலகமே இயங்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிழக்கிந்திய கம்பெனி இப்போ என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பாருங்க. இந்தியாவுக்குள்ள இவங்க 1690 நுழைஞ்சிருந்தாலும் இந்த நிறுவனம் 1600ஆம் ஆண்டுல ராணி எலிசபெத்தின் அரசாசனத்தின் மூலம் நிறுவப்பட்டுச்சு. 1607ஆம் ஆண்டுல அவரது நிறுவனத்தின் ஹெக்டர் கப்பல் ஒன்று 16,000 கிலோமீட்டர்களுக்கு மேல பயணம் செஞ்சு இந்தியாவை வந்தடைந்துச்சு. இங்கிலாந்தில் இருந்து நேரடியாக இந்தியா வந்த முதல் ஆங்கில கப்பல் இதுதான். இதற்கு பிறகு அந்த நிறுவனம் இங்கிருந்து வர்த்தகத்தை தொடங்கிச்சு. இந்த நிறுவனம் இந்தியாவில் முதல் தொழிற்சாலையை, அதுவும் கொல்கத்தாவில் 1690 அமைச்சிச்சு. இதற்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி பல ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செஞ்சிச்சு. இருப்பினும் 1857 புரட்சிக்கு பிறகு நிறுவனத்தின் அதிகாரம் பிரிட்டிஷ் அரசுக்கு மாற்றப்பட்டது. 1858 இங்கிலாந்தின் விக்டோரியா மாகாணத்தின் ஆட்சி தொடங்கிச்சு. 1874 கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிலிருந்து முற்றிலும் நீக்கப்பட்டது அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களை இப்போதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவை பல ஆதிக்கங்கள் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இந்த நிறுவனம் பல முறை மாற்றப்பட்டு தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழிலதிபர் இதை வாங்கி நிரூபிச்சுட்டு வர்றாரு. அவரை பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சுமார் 131 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிறுவனம் மீண்டும் உயிர்த்தெழுந்துள்ளது. ஆனால் இந்த முறை மும்பையில் பிறந்த தொழிலதிபர் சஞ்சீவ் மேத்தா கிழக்கிந்திய கம்பெனியை வாங்கியிருக்காரு. கிழக்கிந்திய கம்பெனி உலகத்தின் ரசனையையும் சிந்தனையையும் மக்களையும் மாற்றிவிட்டது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மேத்தாவின் கூற்றுப்படி கிழக்கிந்திய கம்பெனி இல்லை என்றால் உலகம் இன்று இயங்கி இருக்காது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. 2005ஆம் ஆண்டு நிறுவனத்தை கைப்பற்றிய பிறகு சஞ்சீவ் மேத்தா ஆடம்பர தேநீர், காஃபி மற்றும் உணவுப் பொருட்களில் அதிக கவனம் செலுத்தியிருந்தார். நிறுவனத்தின் இணையத்தில் உள்ள தகவலின்படி நிறுவனம் டீ, ஜின், காஃபி, சாக்லேட், பிஸ்கட் மற்றும் ஆடம்பர பரிசு பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இது தவிர நிறுவனம் ஆடம்பர வீட்டுப் பொருட்கள் மற்றும் பிற வகை பானங்களை தயாரிக்கிறாங்க. இந்த நிறுவனம் வரலாற்று நாணயங்களை அச்சிட்டு விற்பனை செய்கிறது. அதன்படி மறுமலர்ச்சிக்கு பிறகு 2010 கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் அங்காடி லண்டனின் ஆடம்பரமான பகுதியான மேம்பேரில் திறக்கப்பட்டிருக்கு. பழைய கிழக்கிந்திய கம்பெனி ஆக்கிரமிப்பின் பலத்தில் நின்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தற்பொழுது புதுப்பித்திருக்கக்கூடிய இந்த கிழக்கிந்திய கம்பெனி நல்லெண்ணம் மற்றும் கருணையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா சஞ்சீவ் மேத்தா தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றிய தகவலை நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். மேலும் நாணயங்களை அச்சிட அனுமதியும் இருந்திருக்கு. தற்பொழுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தங்க முத்திரைகளை அச்சிட இந்த நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நாணயங்கள் கடைசியாக பிரிட்டிஷ் இந்தியாவில் 1918 அச்சிடப்பட்டன. கிழக்கிந்திய நிறுவனமும் பழைய நிறுவனத்தின் முத்திரையுடன் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்பட்டது. கிடைத்த தகவலின்படி பழைய கிழக்கிந்திய கம்பெனி உச்சத்தில் இருந்தபோது பிரிட்டனின் தொழிலாளர் படையில் 1/3 பங்கு இந்த நிறுவனத்துல வேலை பண்ணியிருக்காங்க. விரைவில் இந்த நிறுவனம் மீண்டும் இந்தியாவில் வர்த்தகம் செய்யும் என்று சஞ்சீவ் மேத்தா நம்புகிறார். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.